அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளி பதிவிலே 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இந்து நாகரிக பாடத்தில் பகுதி ஒன்றிலே அதிகளவான புள்ளியை பெறுவதற்கான விசேட செயற்திட்ட வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதிலே இதே போன்று 20 வினாக்களை கொண்ட 60 வினாத்தாள்கள் உங்களுக்காக வகுப்பிலே விளங்கப்படுத்தப்படும். அந்த 60 வினாத்தாள்களில் இருந்து தான் இறுதி பரீட்சைக்கு 50க்கு 45க்கு மேற்பட்ட வினாக்கள் அந்த பரீட்சையிலே உள்வாங்கப்படும். ஆகவே இந்த 60 வினாத்தாள்களும் உங்களுக்கு ஒரு பூரணமான விளக்கத்தோடு அவை அனைத்தும் விளங்கப்படுத்தப்படும். வகுப்புகளில் இணைந்து கொள்ள இருக்கின்ற மாணவர்கள் அந்த வகுப்புகளிலே இணைந்து கொள்ள முடியும். முதலாவது கேள்வி, தமிழகத்தில் உச்சி பிள்ளையார் என்ற சிறப்புடன் விளங்கும் விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள இடம் எதென கேட்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உச்சி பிள்ளையார் என்ற சிறப்புடன் விளங்கும் விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள இடம் எதென கேட்கப்பட்டுள்ளது. அப்படிங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திருநெல்லூர், திருவையாறு, திருச்சிராப்பள்ளி, திருவாவடுதுறை, திருப்பரங்குன்றம் முருகனுடைய 6 படை வீடுகளிலே உண்டு. திருச்சிராப்பள்ளி, திருப்பரங்குன்றம் முருகனுடைய 6 படை வீடுகளிலே ஒன்றாக காணப்படுகிறது. திருவாவடுதுறை ஆதீனம் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக நாயக்கர் காலத்திலே முதலாவது தோன்றின ஒரு ஆதீனமாக விளங்குவதுதான் இந்த திருவாவடுதுறை ஆதீனம். அதே போன்று திருச்சிராப்பள்ளி என்ற இடத்துல தான் இந்த விநாயகர் ஆலயம் ஒன்று, உச்சி பிள்ளையார் என்ற விநாயகர் ஆலயம் ஒன்று தமிழகத்திலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த கேள்விக்குரிய சரியான விடை 3வது விடையாகும். திருச்சிராப்பள்ளி தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 2வது கேள்வி, குறித்தொரு இனமோ சமுதாயமோ தனது அறிவாலும் அனுபவத்தாலும் சிந்தனை திறனாலும் தனக்கென வகுத்து பேணி வரும் செயற்பாடே எதென்று சொல்லி கேட்டிருக்காங்க. குறித்தொரு இனமோ சமுதாயமோ தனது அறிவாலும் அனுபவத்தாலும் சிந்தனை திறனாலும் தனக்கென வகுத்து பேணி வரும் செயற்பாடு எதென்று சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நாகரிகம் என்பது பண்பாட்டினுடைய உயர்ந்த எல்லையை காட்டுவது தான் நாகரிகம். இந்த நாகரிகம் என்ற சொல் முதல்ல திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. நாகரிகம் என்ற சொல் முதல்ல திருக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பண்பாடு என்பதற்குத்தான் பழந்தமிழ் சொல்லில் சால்பு என்று சொல்கிறாங்க. பண்பாடு என்பதற்கு பழந்தமிழ் இலக்கியங்களில் சால்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த பண்பாடு என்ற பதத்தை முதலில் பிரயோகித்தவர் டி.கே. சிதம்பரநாத முதலியார். இதுவும் கடந்த காலங்களிலே பரீட்சைக்கு வந்திருக்கின்றது. இப்போ பண்பாடு தான் ஒரு குறித்தொரு இனமோ சமுதாயமோ தனது அறிவாலும் அனுபவத்தாலும் சிந்தனை திறனாலும் தனக்கென வகுத்து பேணி வரும் ஒரு செயற்பாடு பண்பாடு என்று சொல்லுவார்கள். ஆகவே இதற்குரிய சரியான விடை 2வது விடையாகும். 3வது வினா, கல்வி என்பது உள்ளத்தில் உறையும் ஞானத்தை வெளிக்கொணர்வதே என்று உண்மை கல்வி தத்துவத்தினை உணர்த்தி வைத்த பெருமைக்குரியவர் யாரென கேட்கப்பட்டுள்ளது. கல்வி என்பது உள்ளத்தில் உறையும் ஞானத்தை வெளிக்கொணர்வதே என்று உண்மை கல்வி தத்துவத்தினை உணர்த்தி வைத்த பெருமைக்குரியவர் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்படிங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகாத்மா காந்தி அடிகள், விபுலானந்த அடிகள், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராஜாராம் மோகன் ராய். இந்த ராஜாராம் மோகன் ராய் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நவீன சீர்திருத்த இயக்கங்களில் முதலாவது இயக்கத்தை தோற்றுவித்தவர். அதாவது பிரம்ம சமாஜம் என்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவராக இருப்பவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். அதே போன்று ராமகிருஷ்ணருடைய இந்த ராமகிருஷ்ண மிஷனை பிற்பட்ட காலங்களிலே சுவாமி விவேகானந்தர் தான் அதை முன்னெடுத்து சென்றவர். இந்த கல்வி என்பது உள்ளத்தில் உறையும் ஞானத்தை வெளிக்கொணர்வதே என்ற அந்த உண்மை கல்வி தத்துவத்தினை உணர்த்தி வைத்த பெருமைக்குரியவர் யார் என்று கேட்டால் சுவாமி விவேகானந்தர் தான். 3வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 3வது விடையாகும். 4வது கேள்வி, சிந்துவெளி கால இசைக்கலை பற்றி அறிய உதவும் தொல்பொருள் சான்றுகள் எவை முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது என்று கேட்டிருக்காங்க. அதாவது இசைக்கலை பற்றிய சான்றுகளை தொல்பொருள் சான்றுகள் முத்திரைகளில் பொறிக்கப்பட்டவை எவை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மிருதங்கம், தவில் போன்ற வாத்தியங்கள் தான் சிந்துவெளி காலத்தில் இசைக்கலைக்காக பயன்படுத்தப்பட்டதாக, அவை தான் முத்திரைகளில் பொறிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
இது வந்து 4வது விடையாகும். மிருதங்கம், தவில் போன்ற வாத்தியங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தக்கை, தன்னுமை என்ற வந்து சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த இசைக்கருவிகளை சொல்லுவார்கள். தக்கை, தன்னுமை போன்ற வாத்தியங்களும் இசைக்காலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 8வது கேள்வி, பண்டித சோழன், உத்தம சோழன் ஆகிய பட்டப்பேர்களால் அழைக்கப்பட்ட மன்னன். பண்டித சோழன், உத்தம சோழன் ஆகிய பட்டப்பேர்களால் அழைக்கப்பட்ட மன்னன் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், விஜயாலயன், குலோத்துங்கன், ஆதித்தன். இதில் இருக்கிற மன்னர்கள் எல்லாமே சோழர் கால அரசர்கள், சோழர் காலத்தை ஆட்சி செய்த அரசர்கள் தான் இதில் இருக்கிறார்கள். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முதலாம் ராஜராஜன் தான் ராஜராஜ சோழன். இவர் தான் சிவபாத சேகரன் என்ற விருது பேரை கொண்ட சைவத்தின் மீது அதீத ஈடுபாடு கொண்டதால் அவருக்கு சிவபாத சேகரன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் அவருக்கு வழங்கப்பட்டது. இவர்களுடைய ஆட்சியில் தான் சோழர் காலம் வந்து ஒரு பொற்காலமாக அழைக்கப்பட்டது. சோழர் காலமானது ஒரு பொற்காலமான ஒரு சிறப்பை பெறுவதற்கு இந்த ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்திலே, ராஜராஜ சோழன் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்திலே சோழர் காலம் பொற்காலமாக அழைக்கப்பட்டதோடு இலங்கை போன்ற கீழத்தைய நாடுகளுக்கும் படையெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டு அந்த நாடுகளையும் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். இவ்வாறான ஒரு பெருமைக்குரியவர்கள் இந்த சோழ மன்னர்களான ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்கள் இவ்வாறான பெருமைக்குரியவர்கள். இந்த பண்டித சோழன், உத்தம சோழன் என்ற பட்டப்பேர்களால் அழைக்கப்பட்ட மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனாகும். ஆகவே இதுதான் இதுக்குரிய சரியான விடையாகும். 2வது விடையாகும். 2வது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகின்றது. 6வது கேள்வி, குமரகுருவர் சுவாமிகள், சிவப்பிரகாச சுவாமிகள் ஆகியோர் பல சைவ பிரபந்தங்களை இயற்றிய காலம். எந்த காலத்தில் இந்த குமரகுருவர், தாயுமானவர், அருணகிரிநாதர், சிவப்பிரகாச சுவாமிகள் எல்லாம் இந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாயக்கர் காலம், விஜயநகர நாயக்கர் காலத்திலே குமரகுருவர், அதே போன்று அருணகிரிநாதர், சிவப்பிரகாஷ் சுவாமிகள், தாய்மானவர்கள் இவர்கள் எந்த காலத்தில் சைவ சமய பிரபந்தங்களை பாடல்களை இயற்றினார்கள் என்று கேட்டால் நாயக்கர் காலத்தில் தான் வரும். இப்போ நாயக்கர் காலம் தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 5வது விடையாகும். இந்த குப்தர் காலம் வந்து அதுவும் ஒரு பொற்காலம். வட இந்திய வரலாற்றிலே நிறைய காலங்கள் இருக்குது. மௌரிய காலம், குசானர் காலம், குப்தர் காலம். இந்த குப்தர் காலம்தான் வட இந்திய வரலாற்றினுடைய ஒரு பொற்காலம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று தென்னிந்திய வரலாற்றிலே சோழர் காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லுவார்கள். பல்லவர் காலமானது கட்டடக்கலை வரலாற்றிலே ஒரு பொற்காலமாக அழைக்கப்பட்ட காலம் பல்லவர் காலம் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த பதியங்களை பாடியவர்கள் எந்த காலத்துக்குரியவர்கள்? குமரகுரு சுவாமிகள், சிவப்பிரகாஷ் சுவாமிகள் எல்லாம் நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தவர்கள். 5வது விட அதுக்குரிய சரியான விடையாகும். 7வது கேள்வி, அனுமன் சாலிசா என்னும் நூலை இயற்றியவர். அனுமன் சாலிசா என்ற நூலை இயற்றியவர் யாரென்னு நாங்கள் பார்த்தோம்னு நாங்கள் படிச்சிருக்கின்றோம். இந்த வட இந்திய பக்தி நெறி இயக்கம்னு சொல்லி, வட இந்திய பக்தி நெறி இயக்கம், அந்த பக்தி நெறியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதில் மீராபாய் மதுர பாவனையில் விஷ்ணுவை, கண்ணனை காதலனாக வழிபட்டவை மீராபாய். அதே போன்று ராமானந்தர் தான் இந்த வட இந்திய பக்தி இயக்கத்தினுடைய ஒரு உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்தவர் தான். இந்த வட இந்திய பக்தி இயக்கத்தினுடைய உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்தவர் தான் ராமானந்தர். அவர்தான் இந்த அமைப்பினுடைய தோற்றத்துக்கு வித்திட்டவர். கபீர்தாசர் இந்த இஸ்லாமிய ஒற்றுமையினுடைய இணைப்பு பாலமாக விளங்கியவர் தான் இந்த கபீர்தாசர். பக்தி நெறியாளர்களிலே ஒருவராக காணப்படுகிறார். இந்த சூர்தாசரும் வட இந்திய பக்தி நெறியாளர்களிலே ஒருவராக காணப்படுகிறார். அனுமன் சாலிசா என்ற நூலை இயற்றியவர் ராமாயண கதை அடிப்படையாக கொண்ட ஒரு இலக்கியம் துளசிதாசருடையது. இவர்தான் வால்மீகியின் அவதாரம் என்றும் சிறப்பாக சொல்லப்படுபவர் தான் துளசிதாசர். ஆகவே 5வது விடை தான் இதற்குரிய சரியான விடையாகும். 8வது கேள்வி, கம்போடியாவில் இயற்கை பொருட்கள் எப்பெயரினால் வழிபாடு செய்யப்பட்டது? கம்போடியாவிலே இயற்கை பொருட்கள் எப்பெயரினால் வழிபாடு செய்யப்பட்டது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அனஸ்குடான்னு சொல்லுவார்கள். அனஸ்குடா தான் தேவராஜ வழிபாடும் கம்போடியாவிலே பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாக இருந்தது, தேவராஜ வழிபாடு. ஆகவே இதுக்குரிய விட வந்து 2வது விடையாகும். 2வது விடையாகும்.
தற்கால சக்தி வழிபாட்டுடன் இணைந்ததாக சிந்துவெளி மக்களிடையே நிலவிய வழிபாடு என கேட்கப்பட்டுள்ளது. தற்கால சக்தி வழிபாட்டுடன் இணைந்ததாக சிந்துவெளி மக்களிடையே நிலவிய வழிபாடு. சிந்துவெளி மக்களிடத்திலே நிறைய வழிபாடுகள் இருந்தாலும் பிரதானமான ஒரு வழிபாடாக நீர் வழிபாடு இருந்தது, சிவ வழிபாடு இருந்தது, தரைப்பெண் வழிபாடு இருந்தது, சக்தி வழிபாடு இருந்தாலும் தற்கால சக்தி வழிபாட்டுடன் இணைந்த சிந்துவெளி கால மக்கள் நிலவிய ஒரு வழிபாடாக விளங்குவது தரைப்பெண் வழிபாடு ஆகும். அப்போ அதுதான் ஒரு சிறந்த வழிபாடு அங்கே காணப்பட்டது, சக்தி வழிபாடாக. அங்கே சிந்துவெளி கால மக்களிடத்திலே முதன்மையான வழிபாடாக இடம்பெற்ற சிவ வழிபாடு இருந்தாலும் இந்த சக்தி வழிபாட்டுடன் இணைந்ததாக வழிபடப்படுற வழிபாடு தரைப்பெண் வழிபாடு தான் அங்கே காணப்பட்ட 4வது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும். இந்து இலக்கியங்களுள் பிரதானமான நூல்கள், இந்து இலக்கியங்களுள்ளே பிரதானமான நூல்கள் என்று நாங்கள் பார்க்குற போது இங்கே நாங்கள் பார்த்தோம்னா இந்து இலக்கியங்கள் சிறப்பாக 4 இருக்கின்றது. ஒன்று இந்த இலக்கியங்களாக சிறப்பாக அழைக்கப்படுவது வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம். இந்த இலக்கியங்கள் தொகுதியை நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஆகமம் உபநிடதம், பிரம்மசூத்திரம் ஆகமம், ஆகமம் நாகரிகம். அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 5வது விடையெல்லாம் இருக்கின்றது. அதாவது ஆகமம், வேதம், ஆகமம். 5வது விடையில் தான் அது சரியான விடையாக காணப்படுகின்ற வினாக்களை கொண்ட 60 வினாத்தாள்கள் பகுதி 1 வகுப்பிலே அவை உங்களுக்காக கற்பிக்கப்படும். ஓகே, நன்றி.